தத்துவத்தை கொண்டு வந்தோம். அது என்ன தத்துவம்னா, உலகத்தரம், உலகத்தில் இருக்கிற தரத்தோட மேல் தரமோ உலகத்தரமோ அது ஜனங்களால் கொடுக்கக்கூடிய விலையில் கொடுக்கணும்ன்ட்டு. அதை நாங்கள் இங்கிலீஷில் வந்து குளோபல் குவாலிட்டி அட் அஃபோர்டபுள் ப்ரைஸஸ்ன்னு சொல்லுவோம். பட் நாங்கள் வந்து இந்த ஹெல்த்தில் நிறைய இப்போ உள்ள கொண்டு வந்துட்டுருக்கோம். ரீசெண்டாக இந்த எனர்ஜி ட்ரிங்க்கில் ஆயுர்வேதிக் எனர்ஜி ட்ரிங்க் போட்டிருக்கோம். நிறைய இந்தியா பிராண்ட் இருந்தது, அந்த காலத்தில் எத்தனையோ பிராண்ட் இருந்தது. அந்த சமயத்துக்கு அப்புறம் இந்த பிராண்ட்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி ஒரு மாதிரி ஒரு மறைஞ்சு போயிடுச்சு. சரி, அந்த மாதிரி பிராண்ட்ஸ் எடுத்து நம்ம ஏன் இந்த ஒரு தத்துவத்தில் மார்க்கெட்டில் போடக்கூடாது அப்படின்னு யோசனை பண்ணோம். அதில் வந்தது தான் கேம்பாங்கிற பிராண்டு. இந்து தமிழ் திசையினர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் ரிலையன்ஸ் நுகர்வோர் நிறுவனத்தின் இயக்குனர் கிருஷ்ணகுமார் நம்முடன் இணைந்துள்ளார். தொடர்ந்து அவருடன் உரையாடலாம். சார் வணக்கம். வணக்கம். இந்திய சந்தையில் ஏற்கனவே உள்ள முன்னணி நிறுவனங்களை தாண்டி முதலிடத்தை பிடிக்க உங்களுடைய அடுத்த கட்ட இலக்கு என்ன? என்னை பொறுத்த மட்டும் இந்த ஃபஸ்ட்டு செகண்டெல்லாம் வந்து நம்ம பண்ணுற ஒரு செயலில் வர ஒரு கான்சிக்வன்ஸு. நாங்கள் வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி யோசனை பண்ணோம். நான் வந்து ரிட்டையர் ஆன அப்புறம் முகேஷ் பாய் சார் நம்மளுக்கு ரொம்ப தெரிஞ்சவர். அவர் என்னை கூப்பிட்டு வந்து நம்ம ஏதாவது ஒரு நல்ல வியாபாரம் பண்ணலாம், இந்திய மக்களுக்காக பண்ணலாம், அவங்களுக்கு உபயோகம் இருக்கிற மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். அப்போ யோசனை பண்ணுறச்ச நான் இந்த எஃப்எம்சிஜி துறையில் வந்து ஒரு கிட்டத்தட்ட 40 வருஷமாக இருக்கேன். அதில் நான் பார்த்தம்போது இந்த எஃப்எம்சிஜியை பொறுத்த மட்டும் மல்டிநேஷ்னல்ஸ் நம்ம சொல்கிற வெளிநாட்டு நிறுவனங்களை தான் டாமினேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா வந்து அவங்க தான் ஃபஸ்ட்டு அந்த மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு பைசா போடணும், அது அவங்களுக்கு நல்லா வரும், அது அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் நான் என்ன யோசனை பண்ணேன்னா, அவங்களோட விலை, அவங்களோட தரம் நல்லாயிருக்கும், பட் விலையெல்லாம் வந்து ஒரு பாமர மக்களுக்கு போய் சேர்கிற விலை இல்லை. இந்தியாவை பொறுத்த மட்டும் நிறையா பேருக்கு வந்து பாக்கெட்டில் அவ்வளோ பைசா கிடையாது. இப்போ வந்து அவங்க ஒரு பொருளை வாங்கினோன்னா அந்த பாக்கெட்டில் அவங்க இருக்கிற பைசாக்கு ஏற்ற மாதிரி அந்த பொருள் இருந்தால் தான் வாங்குவாங்க. அதனால நாங்கள் ரொம்ப யோசனை பண்ணி ஒரு தத்துவத்தை கொண்டு வந்தோம். அது என்ன தத்துவம்னா, உலகத்தரம், உலகத்தில் இருக்கிற தரத்தோட மேல் தரமோ உலகத்தரமோ அது ஜனங்களால் கொடுக்கக்கூடிய விலையில் கொடுக்கணும்ன்ட்டு. அதை நாங்கள் இங்கிலீஷில் வந்து குளோபல் குவாலிட்டி அட் அஃபோர்டபுள் ப்ரைஸஸ்ன்னு சொல்லுவோம். அதை யோசனை பண்ணின அப்புறம் பார்க்கறச்ச தரமுள்ள பொருள், தரமான விலை, இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைச்சல். அதை வந்து நாங்கள் வந்து மார்க்கெட்டிங்கில் வந்து ஒயிட் ஸ்பேஸும்போம். அங்கே வந்து ஒன்றுமே யாருமே இல்லாத ஸ்பேஸு. அதை தான் யோசனை பண்ணி நாங்கள் வந்து டெஸ்ட் பண்ணோம் ஃபஸ்ட்டு போட்டு இது எப்படி போகும் அப்படின்னு. அது பண்ணுறச்ச தான் எங்களுக்கு தோணித்து, இந்த 1991 வந்து லிபரலைசேஷன் சொல்கிறாங்கல்ல, அப்போ என்ன ஆச்சு, நிறைய இந்தியா பிராண்ட் இருந்தது. அந்த காலத்தில் எத்தனையோ பிராண்ட் இருந்தது. அந்த சமயத்துக்கு அப்புறம் இந்த பிராண்ட்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி ஒரு மாதிரி ஒரு மறைஞ்சு போயிடுச்சு. சரி, அந்த மாதிரி பிராண்ட்ஸ் எடுத்து நம்ம ஏன் இந்த ஒரு தத்துவத்தில் மார்க்கெட்டில் போடக்கூடாது அப்படின்னு யோசனை பண்ணோம். அதில் வந்தது தான் கேம்பாங்கிற பிராண்டு. அது வந்து ஒரு காலத்தில் கொடி கட்டி பறந்து ஓஞ்சிருந்த பிராண்டு, அதை எடுத்து பண்ணோம். இந்த தத்துவம் பிராண்டு, அதை தவிர நாங்கள் வந்து உலகத்திலேயே R&D பெஸ்ட்டு ஆராய்ச்சி நிலையம் போட்டோம். பெங்களூரில் ஒரு 1,00,000 சதுரடியில் போட்டோம். உலகம் ஃபுல்லேருந்து சயின்டிஸ்ட் எடுத்துகிட்டு வந்து, விஞ்ஞானிகள் எடுத்துகிட்டு வந்து எங்கள் ப்ராடக்ட் அத்தனையும் பண்ணோம். அந்த பண்ணிவிட்டு அதை லான்ச் பண்ணுறச்ச அமோக வரவேற்பு கிடச்சிது எங்களுக்கு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் இந்த பிஸ்னஸை ஃபுல்லாக ஒரு 3 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நாங்கள் பண்ணுறது வந்து ஏன் இந்த அளவுக்கு நல்லா போயிட்டுருக்குன்னா, நுகர்வோர், நம் பாப்புலேஷன் எங்களை வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறாங்க. அதாவது வெரி பிராண்டெல்லாம் எடுத்து ஒரு 20 ரூபா, 30 ரூபா, 50 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு பதிலாக 10 ரூபாய்க்கு நாங்கள் கொடுக்குறோம். அதே உங்களுக்கு தரம் சேமாக இருக்குது. அதில் நல்லா போச்சு. இப்போ எங்களை பொறுத்த மட்டும் இந்த ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு வந்து நம்ம பண்ணுற வேலையினால ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு வரணும். அதனால் வருவோமா மாட்டோமாங்கிறது நுகர்வோர் தான் முடிவெடுப்பாங்க. பட் இப்போ இருக்கிற நம்ம மொமெண்டத்தை பார்த்தீங்கன்னா வர வந்து நல்ல வாய்ப்பு இருக்குது. குளிர்பானம் சொன்னீங்க கேம்பாலேயே, இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷத்தில் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8-9% ஷேருக்கு வந்துட்டோம். அது வந்து ஆல் இண்டியா ஷேரு. பட் அங்கே ஆல் இண்டியா இன்னும் நாங்கள் லான்ச் பண்ணல. அதுக்கு பண்ணுறதுக்கு முன்னாடியே ஆல் இண்டியா நம்மளுக்கு வந்துடுச்சு. ஸோ ஜனங்களோட ஆதரிப்பு நல்லா இருக்குது. அதனால் ஜெயிக்க நல்ல வாய்ப்பு இருக்குது. சார், இப்போ நீங்கள் புதுசாக இருக்கிற பிராண்டை உருவாக்குறத விட ஏற்கனவே இருக்கிற பிராண்ட்ஸை வந்து நீங்கள் கேப்சர் பண்ணுறதுலேயே அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க. என்ன ரீசன் சார் இதுக்கு? அப்படின்னு சொல்ல முடியாது. எங்கள் ஒரு அணுகுமுறையில் வந்து 3 கால்கள், 3 பில்லர்ஸ் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். முதல் வந்து இந்த மாதிரி பழைய பிராண்ட் எடுத்து பண்ணுறது. ரெண்டாவது வந்து நாங்களே சுயமாக ஒரு பிராண்டை பண்ணுறது. இப்போ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த கமோடிட்டி ஸ்டேபிள்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம சமையல் இருக்கிற பருப்பு, அரிசி, அதுக்கு வந்து நாங்களே இண்டிபெண்டன்ஸ் ஒரு பிராண்டை உருவாக்கினோம்.
அதுவும் இப்போ நல்லா பண்ணிகிட்ருக்கு. அதுவும் கிட்டத்தட்ட 4000லேருந்து 5000 கோடிக்கு போகிற அளவுக்கு வந்துருச்சு. அது வந்து நம்மளோட 2வது பில்லரு. 3வது வந்து நிறையா நிறுவனம் வந்து இந்தியாவில் வந்து ஆப்ரேட் பண்ணுறது உங்களுக்கு ஈஸி இல்லை. உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட 1 கோடி கடை இருக்குது. அந்த கடைக்கு நம்ம போய் நம்ம சரக்கை வைக்கணும்னா அதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 200-300 டெப்போ ஓப்பன் பண்ணணும். அதெல்லாம் அவ்வளோ சுலபமான விஷயம் கிடையாது. அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ப்ளக் அண்ட் ப்ளேங்கிற அப்ரோச் கொடுக்குறோம். நீங்கள் வாங்க, எங்களோட பார்ட்னர்ஷிப் போடுங்க, நாங்கள் உங்களுக்கு அது பண்ணி கொடுத்துட்றோம், நீங்கள் ஒன்றும் பண்ண வேணான்னு. அதனால் இந்த 3 பில்லர் ஸ்ட்ராட்டஜியில் போயிட்டுருக்கோம். அதனால் இந்த ஆல் த 3 பில்லருமே நல்லா போயிட்டுருக்கு. இந்த 3 பில்லர் ஸ்ட்ராட்டஜி எங்களுக்கு நல்ல அனுகூலம் கொடுக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். உங்களோட கவனம் வந்து உணவுப் பொருட்கள் மற்றும் குளிர்பானங்கள் மீது மட்டும் தான் அதிகமாக இருந்துகிட்ருக்கு. நெக்ஸ்ட்டு எப்போ அதிக லாபம் தரக்கூடிய ஹோம் கேர் மற்றும் பர்சனல் கேரில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கீங்க? இது வந்து நாங்கள் குளிர்பாகம் மட்டும் பண்ணிட்டு இருக்கோங்கிறது வந்து மீடியாவோட ஒரு இது. ஏன்னா இந்த குளிர்பானம் வந்து உங்களுக்கு தெரியும், ரொம்ப ப்ரொஃபைல் கொஞ்சம் ஜாஸ்தி. அதாவது குளிர்பானங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஹாலிவுட் மாதிரி, அது அந்த மாதிரி. அதனால் நம்ம வந்து எல்லாத்துலேயுமே நல்லா பண்ணிகிட்ருக்கோம். குளிர்பானமும் நல்லா பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து இந்த உணவு வகைகள், அதாவது ஃபுட் ப்ராடக்ட்ஸ், அதில் வந்து நூடுல்ஸு, ஜாம்ஸு, சாஸ், அதையும் பழைய ஒரு பிராண்டை சில்ல எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். அது நல்லா பண்ணிகிட்ருக்கு. அதே மாதிரி இந்த ஸ்டேப்பிள்ஸ், நம்ம சமையல்கட்டில் இருக்கிற இது, அதுவும் நல்லா போயிட்டுருக்கு. ஹோம் அண்ட் பர்சனல் கேர்லையும் நல்லா பண்ணிகிட்ருக்கோம். டிட்டர்ஜென்ட் ஒன்று போட்டிருக்கோம். அதே மாதிரி இப்போ எங்களது கிளிம்மர் சோப்புன்னு ஒன்று போட்டிருக்கோம். அது நல்லா போயிட்டுருக்கு. அதனால் எல்லா கேட்டகரியிலையும் நாங்கள் இருக்கோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த குளிர்பானம் சக்ஸஸ் ஆனதுனால எல்லாரும் குளிர்பானமோ தானே சொல்கிறாங்களே வழிய, எங்களை பொறுத்த மட்டும் நல்ல பேலன்ஸ்டு போர்ட்ஃபோலியோ ஆல்ரெடி வந்துட்டுருக்கு. அதனால் 5 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு கேட்டகரியிலும் நாங்கள் டாப்பாக இருப்போம். எங்களோட ஒரு ட்ரீம் என்னென்னா, ஒரு கடைக்காரனுக்கு A to Z என்ன வேணுமோ கடைக்காரருக்கு அது நாங்கள் கொடுக்கணும். அது எங்கள் ப்ராடக்டை வச்சு ஒரு கடையை நடத்தலாம், அந்த அளவுக்கு நம்ம ரேஞ்ச் கொடுக்கணுங்கிறது தான் எங்கள் ஆசை. ஹெல்த்தி ஃபுட்ஸில் புதிய ப்ராடக்ட்ஸ் எது லான்ச் பண்ணுற திட்டம் இருக்கா? நிறையா இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். நாங்கள் இப்போ வந்து 0 சுகர் நிறையா கொண்டு வந்துருக்கோம். ஒரு ஆயுர்வேதா கம்பெனி எடுத்துகிட்டு இருக்கோம், ஷூன்யான்ட்டு. அது வந்து பைத்தியநாத்னு பெரிய ஆயுர்வேதா கம்பெனி இந்தியாவில், அவங்களோடது. அதில் நாங்கள் வந்து மெஜாரிட்டி எடுத்துட்டோம். அது வந்து கொண்டு வர போகிறோம். என்னை பொறுத்த மட்டும் ஜனங்களுக்கு வந்து இன்டெலிஜென்ஸ்னால் ஜாலியாக நல்ல ஒரு உற்சாகமாக சாப்பிட வேண்டியது, ஹெல்த்து, அதாவது நம்ம உடம்புக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட வேண்டியது. இது வந்து ஒரு பெரிய லைன். இதில் வந்து ஃபுல் லைனும் நம்ம சரக்கு கொடுக்கணும். நம்ம கன்சியூமர்கிட்ட விட்டுடணும். என்ன வேணுமோ, உனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கணுமா இது குடி, இல்லை ஹெல்த்தை பார்த்துக்கணுன்னா இது குடி. அது வந்து அவங்க தான் அந்த சாய்ஸ் எடுக்கணும். நம்ம வந்து இதுதான் நீ பண்ணணும், அதுதான் பண்ணணும்னு பண்ணல. பட் நாங்கள் வந்து இந்த ஹெல்த்தில் நிறையா இப்போ உள்ளே கொண்டு வந்துட்டுருக்கோம். இன்னும் ரீசெண்டாக இந்த சூன்யா எடுத்துகிட்டு இப்போ இந்த எனர்ஜி ட்ரிங்க்கில் ஆயுர்வேதிக் எனர்ஜி ட்ரிங்க் போட்டிருக்கோம். அதில் வந்து 100% ஆயுர்வேதிக் இன்க்ரீடியன்ஸு. அதனால் இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் ஸ்பெக்ட்ரம் நம்மக்கிட்ட இருக்கும். ஜியோ பாணியில் விலை குறைப்பு உத்தியங்க ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்க. இதை லாங் டர்மாக உங்களால் கொண்டு போக முடியுமா? இல்லை, இந்த ரேட்டை நீங்கள் தனியாக பார்க்குறது அவ்வளோ சரியில்லை. எங்களை பொறுத்த மட்டும் நாங்கள் என்ன சொல்கிறோம், ஒரு பொருளுக்கு அந்த தரத்துக்கு எவ்வளோ ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறது தான் நம்ம பார்க்கணும். இப்போ நாங்கள் வந்து சீப்பாக வைக்கல. கிட்டத்தட்ட 75%லேருந்து 80% டிரான்சாக்ஷன்ஸ் உங்களுக்கு 10 ரூபாயில் தான் நடக்கிறது. அதனால் என்ன அர்த்தம் ஆகுது, நம்ம கன்சியூமரால் 10 ரூபா ஈஸியாக செலவு பண்ண முடியறதுங்கிறது தான் நம்மளுக்கு தெரியறது. அதனால் நம்ம ரேட்டை சீப்பாக வைக்கல. நம்ம கன்சியூமரை பார்த்து அவங்களால எவ்வளோ கொடுக்க முடியுங்கிறத தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி பொருளை மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்குறோம். இப்போ வந்து மற்றவங்களோட நம்ம வந்து தரத்தை குறைக்கிறது இல்லை. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம செலவுக்களை கரெக்டாக கனெக்ட் பண்ணி ஜாஸ்தி செலவு பண்ணாமல் பண்ணி அந்த ஃபைனலாக லாபம் வரா மாதிரி பண்ணுறோம். அதை வந்து இந்த ஒரு கொள்கையை வந்து நாங்கள் மாற்றவே மாட்டோம். ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் ஒரு கொள்கை இருக்கணும். இப்போ அந்த கொள்கையை வச்சுருந்தா அந்த நிறுவனத்தை வந்து ஜனங்க வந்து மதிப்பீடு போடுவாங்க. இப்போ எங்கள் கொள்கை வந்து உலகத்தரம், உங்களால் முடிஞ்ச அளவு ப்ரைஸ், இதுதான் எங்கள் கொள்கை. இந்த கொள்கை மாறவே மாறாது. விலைவாசி உயரும் போது சில நிறுவனங்கள் வந்து பாக்கெட்டோட சைஸாக கம்மி பண்ணிடுறாங்க. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, பல வழி இருக்குது அந்த ப்ரைஸை நம்ம கொடுக்கறதுக்கு. ஒன்று வந்து ஜனங்களோட தரம் ஏற ஏற கொஞ்சம் பர் கேபிட்டா இன்கம் சொல்லுவோம், அது ஏறும். அப்போ நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்மளது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து நம்ம வந்து மார்க்கெட்டில் ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வரச்சா கொஞ்சம் ஜாஸ்தி குவான்டிட்டியில் எடுத்துகிட்டு வரோம். அந்த குவான்டிட்டியை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். மூணாவது வந்து நாங்கள் வந்து இந்த பிஸ்னஸில் வந்து பேக்வேர்டு இன்டெகிரேஷன் சொல்லுவோம். அப்போ பேக்வேர்டு இன்டெகிரேஷன்னா என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். பேக்வேர்டு அண்ட் ஃபார்வர்டு இன்டெகிரேஷன் போம். ஒரு வியாபாரம் பண்ணுறதுக்கு நம்ம பல ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும். முதல்ல ரா மெட்டீரியலில் அது வந்து யார்கிட்டேருந்து வாங்குவோம்.
அந்த ரா மெட்டீரியலை ஒரு 3 அளவு ப்ராசஸ் பண்ண அப்புறம் நம்மளுக்கு ப்ராடக்ட் வருது. அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு போய் ஒரு டெப்போவில் கொடுப்போம், ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட கொடுப்போம், எல்லாம் பண்ணுவோம். இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், இந்த ஆக்டிவிட்டீஸை முடிஞ்ச அளவு ஒரு 70% நாங்களே பண்ணுறோம். இப்போ மீதி நிறுவனம்லாம் என்ன பண்ணுறாங்க, இதில் வந்து 20% அவங்க பண்ணுறாங்க, வெறும் ஃபைனல் ப்ராடக்ட் பண்ணுறது மட்டும் அவங்க பண்ணுறாங்க, அப்புறம் மிச்சத்தை வெளியில் கொடுத்துட்றாங்க. நாங்கள் 70% நாங்களே பண்ணுறோம். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், ஒரு உதாரணம். அது என்னென்னா, இப்போ வந்து ஒரு பேக்கேஜிங் மெட்டீரியல் நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு பேக் பண்ணுறாங்க, அதுக்கு வந்து சின்ன சின்ன கிரானுவல்ஸ்னு வரும். அதை வாங்கி அதுலேருந்து அந்த ஷீட்டை பண்ணி, அந்த ஷீட்டில் பிரிண்ட் பண்ணி, பிரிண்டில் வந்து கம்மு போட்டு ஒட்டி கட் பண்ணி அந்த ப்ராடக்டை உள்ளே போடுறது, இது அத்தனையும் இப்போ நாங்களே பண்ண போகிறோம். இது பண்ணுறது என்ன ஆகுது, ஒவ்வொரு ஆக்டிவிட்டியிலும் 1% 2% நம்மளுக்கு மார்ஜின் இருக்குது. இதெல்லாம் சேர்த்து இதை கூட்டி நாங்கள் வெறும் கன்சியூமருக்கு என்ன ப்ரைஸ் கொடுக்குறோமோ அதுலேருந்து தான் லாபத்தை பார்க்குறோம். இதனால தான் எங்களால் பண்ண முடியாது, இல்லைன்னா கஷ்டம். சிறு கடைகள் பார்ட்னர்ஷிப்பில் எவ்வளோ கடைகள் ரீச் பண்ணியிருக்கீங்க? என்னை பொறுத்த மட்டும் இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25 30 லட்சம் ரூபா கடைக்கு கொடுக்குறோம் இந்தியாவில். இந்தியாவில் வந்து நிறையா நம்பர் இருக்குது, அது என்ன நம்பர் சரின்னு நம்மளுக்கு தெரியாது. ஒரு கோடி கடை இருக்குதுன்னு என்னோட ஒரு கணிப்பு. அந்த 1 கோடி கடைக்கு எப்படியாவது இன்னொரு 2 வருஷத்தில் நம்ம கொடுத்துடணும் அப்படிங்கிறது தான். ரெண்டாவது வந்து எப்போதுமே எனக்கு லைஃப்பில் வந்து நான் இந்த சின்ன கடைகளை ரொம்ப விரும்புவேன். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப உழைச்சி நல்லா ஆசைப்பட்டு கன்சியூமர் மேலே பிரியம் வச்சு மெட்டீரியல் கொடுக்குறாங்க. நான் எப்போதுமே என்னோடய இன்டர்வியூலாம் சொல்லுவேன், நம்ம பிராண்டுன்னு ஒன்று பில்ட் பண்ணோன்னா அந்த சின்ன கடை மூலிமா தான் பில்ட் பண்ண முடியும். இந்த இ-காமர்ஸு மாடர்ன் ட்ரேட்லாம் இருக்குது, பட் ஆனால் நம்மளுக்கு இவங்களோட போனால் தான் நம்ம வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு திடீர்னு ஒரு டூத் பேஸ்ட் வேணுங்கிறீங்க, பக்கத்து கடையில் இருந்தால் உடனே வாங்கிடுவேங்க. இதே நீங்கள் வேறு இதெல்லாம் பண்ணோன்னா உங்களுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம் வரும், இது வரும். அதனால் இந்த சின்ன கடைகள் தான் எங்களோட இந்த க்ரோத்துக்கு மற்றும் எங்களோட ஃப்யூச்சருக்கு பெரிய எங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டு. நான் சொல்லுவேன், எங்கள் வாழ்வாதாரமே இந்த சின்ன கடைகள் தான். கிராமப்புறங்களில் சேல்ஸ் பெரிய அளவில் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் எப்போதுமே சொல்லுவேன், உங்களுக்கு கடைசியாக நான் வந்து முடிக்கடிச்சும் சொல்கிறேன், நீங்கள் கிராமத்து புறத்துக்கு போய் இன்றைக்கி விவசாயத்துலேருந்து என்ன வரும்படி அவங்களுக்கு வருது, அந்த வரும்படியிலேருந்து எவ்வளோ அவங்க உங்களோட பொருளுக்கு செலவழிக்க முடியும், அதை கணிச்சிங்கன்னா இது வந்து மந்தமே ஆகாது. ஒரு குடும்பம் நடத்துகிறவங்க இந்த சாமான் நம்மளுக்கு வேணும்னா வாங்க தான் வாங்குவாங்க, அது வாங்காமல் இருக்க மாட்டாங்க. அப்போ வந்து அவங்களால எவ்வளோ கொடுக்க முடியும் அதை கணித்து நம்ம ஒரு பொருளை பண்ணோன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு டிமாண்ட் இருந்துகிட்டே தான் இருக்கும். குயிக் காமர்ஸ் ஏரியாவில் உங்களோட வியாபாரம் எப்படி போயிட்டுருக்கு? என்னை பொறுத்த மட்டும் இந்த சாண்ட்விச்லாம் பண்ணுவோம்ல, ப்ரெட்டு பட்டர் ஜாம், என்னை பொறுத்த மட்டும் இந்த குயிக் காமர்ஸுங்கிறது ஒரு ஜாம் மாதிரி தான். எனக்கு வந்து ரொம்ப தொலைநோக்கு பார்வையில் நம்ம வந்து ஒரு பிராண்டை வந்து உற்பத்தி பண்ணி டாப் பிராண்டாக பண்ணோன்னா அதுக்கு இந்த சின்ன கடைகள் தான் நம்மளுக்கு நான் சொன்ன மாதிரி பில்லரு. இந்த குயிக் காமர்ஸில் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, இப்போ யாராவது நம்ம குயிக் காமர்ஸில் கேட்குறாங்க, ஜனங்க கேட்குறாங்க, நுகர்வோர் கேட்குறாங்கன்னா நாங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் சரக்கு கொடுக்குறோம். பட் மீதி கம்பெனி மாதிரி பெரிய டிஸ்கவுண்ட்லாம் கொடுக்கறது இல்லை. ஏன்னா அது கொடுத்தோன்னா இந்த நம்ம சின்ன கடைகள்லாம் அடிபட்டு போயிடும். என்னை பொறுத்த மட்டும் சின்ன கடைகள் நல்லா வியாபாரம் பண்ணால் தான் நம்மளுக்கும் நல்லது, நுகர்வோருக்கும் நல்லது. அது அவங்களுக்கு தெரியல. இப்போ ஒரு 5 நிமிஷம் நடந்து ஒரு சரக்கு வாங்குறதுக்கு பதிலாக ஃபோனில் போட்டு 20 நிமிஷத்தில் வருது அந்த சரக்கு. அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அதனால் அது நம்மளுக்கு அந்த வியாபாரத்தை நாங்கள் விடுறதில்ல. பட் அதே சமயத்தில் அந்த வியாபாரத்தினால பிரத்தியாருக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை வராமல் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது அந்த அளவுக்கு நாங்கள் இ-காமர்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணோம், அவ்வளோதான். ஜியோ, ரிலையன்ஸ், ஆர்சிபிஎல் இந்த 3 நிறுவனங்களும் ஒரே நெட்வொர்க்கில் கீழே வரதுனால வந்து ஒரு சிறு கடைகளுக்கெல்லாம் வந்து ஒரு பாதுகாப்பற்ற சூழல் இருப்பதாக கூறப்படுகிறது. அது ஆக்சுவலாக நாங்கள் வந்து இந்த ஆர்சிபிஎல் லான்ச் பண்ணுற சமயத்தில் எல்லாருக்கும் ஒரு பயம் இருந்தது. நான் வந்து இதே பிஸ்னஸில் 40 வருஷமாக இருக்கேன். நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன், ரீட்டைலர் அசோசியேஷன் எல்லோரும் எனக்கு தெரிஞ்சவங்க, என்னோடய நண்பர்கள். நாங்கள் ரொம்ப காலமாக சேர்ந்து செயல்பட்டு இந்த எஃப்எம்சிஜியை ஒரு மாதிரி கொண்டு வந்துட்டுருக்கோம். அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு வருஷம் இவங்களெல்லாம் பார்த்து நான் கரெக்டாக அவங்களுக்கு எப்படி இந்த வியாபாரம் நடக்கும், அவங்களுக்கு நான் கொடுத்த உத்தரவாதம் வந்து எங்கள் ப்ராடக்ட்டில் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை வராது. பிரத்தியாரத்தை பற்றி என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. வேறு கம்பெனி இது வந்து இந்த மாதிரி ஆச்சுன்னா அதில் நான் உள்ளே வர மாட்டேன். நான் என்னோட தனிப்பட்ட உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்குறேன். நான் வந்து என்னோடய ப்ராடக்ட்டில் எதாவது பிரச்சனை இருந்தால் 24/7 எனக்கு ஒரு மெசேஜ் போடுங்க, 2 நிமிஷத்தில் நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுக்குறேன்னு எல்லோரும் கொடுத்தப்புறம் இப்போ ரொம்ப நம்பிக்கையோட உற்சாகத்தோடு இந்த சின்ன வியாபாரிக்கெல்லாம் எங்களை சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. தொடர்ச்சியாக நிறுவனங்களை வாங்குவதும் குறைந்த விலையில் பொருட்களை விற்பதும் உங்களுடைய மார்ஜின்ஸை பாதிக்காதா? இது வந்து ஒரு 2 பாகத்தில் நான் பதில் சொல்கிறேன்.
முதல் வந்து நாங்கள் அதிக விலை எதுக்கும் கொடுக்கறதே கிடையாது. சரி சார். இப்போ நாங்கள் போகிறச்ச நம்ம வந்து இந்த 5 வருஷத்தில் இந்த வியாபாரம் எப்படி போகலாம், என்ன லாபம் பார்க்கலாம், அதை பார்த்து அது கணக்கீடு பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம். ஏன்னா நம்ம வந்து இந்த மாதிரி அதெல்லாம் தான் இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் வந்து இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் விலை கொடுத்துருவாங்க. நாங்கள் அது மாதிரி கொடுக்கறதில்ல. இது கரெக்டாக அந்த வியாபாரத்துக்கு எவ்வளோ சரிப்பட்டு வருமோ அந்த விலை கொடுக்குறோம். அதான் முதல் பாகம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ரொம்ப ஜாஸ்தி இருந்ததுன்னா நாங்கள் வந்துடுறோம் வெளில, வேணாம் நாங்கள் எங்களுக்கு வேணாம் இருந்து நீங்கள் வேறு யார்கிட்ட விற்றுக்கோங்கன்னு சொல்லிட்டு வந்துடுறோம். ரெண்டாவதாக இந்த எஃப்எம்சிஜி நிறுவனத்தை ரொம்ப ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன் நான். நம்ம ஊருக்காரர் தான் ரொம்ப ஃபேமஸாக அவர் டாக்டர் CK பிரகலாத்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கார், பாட்டம் ஆஃப் த பிரமிட். நீங்கள் படித்து பாருங்கள். அதில் வந்து பிரமாதமாக சொல்லியிருக்கார், இந்த வியாபாரத்தில் லாபம் இருக்குது, ஆனால் கஷ்டப்பட்டு லாபத்தை கண்டுபிடிக்கணும். கஷ்டப்பட்டு லாபத்தை கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ வருஷம் ஆனாலும் எவ்வளோ தலைமுறை ஆனாலும் லாபம் பண்ணலான்னு. இப்போ நீங்கள் ஒரு உதாரணம் உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களுக்கு தெரியும் எந்த நிறுவனத்தை பற்றி பேசுகிறேன்னு. ரொம்ப நாள் முன்னாடி ஒரு நிறுவனம் வந்து ரொம்ப ஒரு நல்ல விலையில் காரை கொடுத்தாங்க. அந்த நிறுவனத்துக்கு இன்றைக்கும் 50% ஷேரு, அவங்க தான் மேக்ஸிமம் ப்ராஃபிட்டும் இந்தியாவில் பண்ணுறாங்க. அதனால் இது வந்து நல்ல ஒரு தரமான விலையில் ஒரு தரமான பொருளை கொடுத்தா லாபம் பார்க்க முடியாதுங்கிறது ஒரு தப்பு பிரச்சாரம். அது லாபம் பார்க்குறதுக்கு ரொம்ப உழைக்கணும், ரொம்ப கஷ்டப்படணும். 3-4 வருஷம் நல்லா கஷ்டப்பட்டால் லாபமும் கிடைக்கும், ஜனங்களோட அன்பும் கிடைக்கும், லாங் டேர்ம் நம்ம ஷேரும் வச்சுக்கலாம். அதுதான் என்னோட ஒரு யோஜனை. தமிழகத்தில் அடுத்து நீங்கள் அமைக்க உள்ள ஃபுட் ஃபேக்ட்ரி பற்றின சிறப்பு அம்சங்கள் என்ன? அது நாங்கள் என்ன யோசனை பண்ணுறோன்னா, நம்ம வந்து தரமான பொருளை தரமான விலையில் கொடுக்கறதுனால நம்ம எவ்வளவு இன்டகிரேட் பண்ணுறோமோ அவ்வளோக்களவு நம்மளுக்கு செலவு குறையும். அதனால் தமிழ்நாட்டில் நாங்கள் யோஜனை பண்ணியிருக்கிறது வந்து ஃபுட் பார்க்குன்னு சொல்லுவாங்க. அதில் எப்படின்னா நம்ம அரிசி, பருப்பு, அதை தவிர்த்து அதனால் பண்ணக்கூடிய நூடுல்ஸு, ரெடி டு ஈட், ரெடி டு குக், இந்த மாதிரி ப்ராடக்ட், பிஸ்கெட்டு, இந்த மாதிரி ப்ராடக்டை எல்லாம் பண்ணுவோம். அதில் நம்மளுக்கு என்ன ஒரு நல்ல ஒரு விஷயம் இந்த ஃபுட் பார்க்கலன்னா, இந்த காமனாக நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, இப்போ நாங்கள் யூட்டிலிட்டிஸ்னு இங்கிலீஷில் சொல்லுவோம், ஜெனரேட்டர், பாய்லர், அதை தவிர்த்து வேர் ஹவுஸு, இதெல்லாம் எல்லா ஃபேக்ட்ரிக்கும் காமனாக இருக்கும். அதனால் தனித்தனியாக வைக்க மாட்டோம். அதில் வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு சேவிங் கிடைக்கும். அதை வச்சுட்டு தரமான பொருட்களை கொடுப்போம் தமிழ்நாட்டில். தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் அதான் எங்களோட ஐடியா, ஃபுட் பார்க் தான் பண்ணணுன்ட்டு. இந்த ஃபேக்ட்ரிக்கு தேவையான மூலப்பொருட்கள் தமிழகத்திலேருந்து கொள்முதல் செய்யப்படுமா? சில மூலப்பொருட்கள் இங்கே கிடைக்கும். இப்போ உங்களுக்கு அரிசியெல்லாம் இங்கே கிடைக்கும், பருப்பு கொஞ்சம் கிடைக்கிறது, சிலதெல்லாம் வெளி மாநிலத்துலேருந்து எடுத்துகிட்டு வரணும். அதனால் ஒரு மிக்ஸ் அண்ட் மேட்சாக தான் இருக்கும். இப்போ மாம்பழம், நம்ம மாம்பழத்தை சார்ந்த ப்ராடக்ட் பண்ணோன்னா நம்ம கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் மாம்பழம் கிடைக்கும். சில பழ வகைகள், சில காய்கறி வகைகள் தமிழ்நாட்டில் கிடைக்கிறது. சிலதெல்லாம் நீங்கள் வந்து வெளி மாநிலத்துலேருந்து எடுத்துகிட்டு வரணும். இந்த ஃபேக்ட்ரியிலேருந்து நீங்கள் ஏதாவது எக்ஸ்போர்ட் பண்ணுற ஐடியாவது வச்சுருக்கீங்களா? எக்ஸ்போர்ட் வந்து நாங்கள் வந்து யோஜனை பண்ணல. இப்போ என்ன ஆயிருக்கு, நம்ம இந்த தரத்தை பார்த்துட்டு வெளியூர்லேருந்து நிறையா பேர் நம்ம சரக்கு இப்போ கேட்குறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் நிறையா போர்ட் வேறு இருக்குது, நம்மளுக்கு தூத்துக்குடி இருக்குது, சென்னை இருக்குது. அதனால் கொஞ்சம் எக்ஸ்போர்ட்டும் ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா இப்போ இந்தியாவிலேருந்து நிறையா கண்ட்ரீஸில் கேட்குறாங்க பொருள். இந்த ஃபேக்ட்ரியால் தமிழகத்துக்கு எவ்வளோ வேலை வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்புள்ளது? வேலை வாய்ப்பு டெஃபினட்டாக வரும். இவ்வளோ பெரிய ஃபேக்ட்ரி போட்டு இதெல்லாம் பண்ணுறதுக்கு நல்ல வேலை வாய்ப்பு வரும். இப்போ ஆரம்பிக்கிறதுலேயே ஒரு 400-500 பேருக்கு வேலை வாய்ப்பு வந்துடும். பொருளாதாரத்துக்கு நான் உங்களுக்கு ஜிஎஸ்டியில் ஸ்டேட் ஷேரு அதெல்லாமும் வந்துடும். மூணாவது வந்து நாங்கள் வந்து தொழில்நுட்பத்தில் வந்து உலக அளவில் பெஸ்ட்டு தொழில்நுட்பம் போடுவோம். அது வந்து ஒரு பயிற்சி மாதிரி வந்து நம்ம ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கும். அதனால் எல்லா வகையிலுமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஃபுட் ப்ராடக்ட்ஸை பொறுத்த மட்டும் இங்கே பண்ணுறது பெரும்பான்மையான அந்த பொருளை தமிழ்நாட்டிலே விற்றுருவோம். அதனால் அது நான் இப்போ நிறையா ப்ராடக்ட்லாம் டைரெக்டாக விவசாயிக்கிட்டேருந்து வாங்குவோம், அதுவும் அனுகூலம் வரும். ஆனால் ஓவராலாக அது மல்டிப்ளையர் எஃபெக்ட் இருக்கும் எக்கனாமிக்கு. வெற்றிங்கிறது பல பேருக்கு நல்லது கிடச்சிதுன்னா அது வெற்றி என்னை பொறுத்த மட்டும். நான் வந்து நிறையா சம்பாதிக்கிறதுக்கு 4 தத்துவம் சொல்லுவேன். 1, நம்ம இந்தியா, நம்ம தமிழகத்தை நல்லா புரிஞ்சுக்கணும், ஜனங்களை புரிஞ்சுக்கணும். 2வது நம்ம யூனிவர்சிட்டியில் கிடைக்கிற பட்டம்லாம் வந்து போராது, அனுபவத்தில் நல்லா என்ன தான் அந்த நம்ம கிடைச்ச டிகிரியை எப்படி யூஸ் பண்ணோங்கிறது அனுபவத்தில் தெரிஞ்சுக்கணும். 3வது வந்து இந்த மொபைலு, லேப்டாப்பை விட்டு ஜனங்களோட ஒரு மனித ரிலேஷன்ஷிப்ஸ் பில்ட் பண்ணிக்கணும். 4வது நாணயமாக, நேர்மையாக, கடுமையான உழைப்பு பண்ணணும். இது 4ம் பண்ணிங்கன்னா இன்றைக்கி இல்லை, நாளைக்கு இல்லை, நாளைக்கு இல்லைன்னா வாழ்க்கையில் டெஃபினட்டாக வெற்றியும் வரும், பணமும் வரும்.
என்னை பொறுத்த மட்டும் ஸ்டார்ட் அப்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து நம்ம நுகர்வோருக்கு கன்சியூமருக்கு என்ன கொடுக்கணுங்கிறது நல்லா தெரிஞ்சிருக்கு, பண்ணுறாங்க. பட் ஆனால் ஸ்டார்ட் அப்பில் வந்து நம்ம வந்து தொலைநோக்கோடு பார்த்து ப்ராஃபிட் பண்ணணுன்னா அதுக்கு ஏற்ற ஒரு வர்த்தக மாடல், பிஸ்னஸ் மாடலை கரெக்டாக பண்ணணும். அதில் அவங்க விட்டுறாங்க. வெறும் ஒரு சேல்ஸ் பண்ணுறது மட்டும் பிஸ்னஸ் இல்லை, அந்த சேல்ஸுக்கு ப்ராஃபிட் பண்ணுறதும் பிஸ்னஸ். அதுக்கு வந்து இந்த வர்த்தகத்துக்கு உரிய ஒரு மாடல் அவங்க யோசித்து அதை கடைப்பிடிச்சாங்கன்னா இன்னும் நல்லா பண்ணலாம் ஸ்டார்ட் அப்ஸ். என்னை பொறுத்த மட்டும் அனுபவம், நான் வந்து புஸ்தகத்தோட அனுபவத்தை ரொம்ப மெச்சிக்கிறேன். ஏன்னா என்னோடய வாழ்க்கையில் நான் நல்லா படித்தேன், நல்லா யூனிவர்சிட்டிலாம் படித்தேன். ஆனால் அனுபவம் கற்றுக் கொடுத்த ஒரு பாடம் வந்து வேறு எதுவுமே கற்றுக் கொடுக்கல. அதனால் என்னோட ஒரு அட்வைஸ் என்னென்னா, ஆரம்பிக்கிறச்ச சின்னதாக ஆரம்பித்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்கள். அதுலேருந்து கிடைக்கிற ஒரு லேர்னிங்கோட நெக்ஸ்ட் லெவலுக்கு போங்க. அந்த மாதிரி போனீங்கன்னா நீங்கள் முன்னுக்கு வர்றது வந்து டெஃபினட்டாக சாத்தியம். நம்ம வந்து யூனிவர்சிட்டி காலேஜில் படிக்கிறது வந்து ஒரு பேக்ரவுண்ட் தான் நம்மளுக்கு கொடுக்குமே வழிய வாழ்க்கையின் சக்ஸஸ் வந்து அது நிர்ணயிக்காது. சுதேசி பொருளாதாரம் ரொம்ப முக்கியம், ஒவ்வொரு தேசத்துக்கும் அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம நல்லா இருந்தால் தான் வெளியூரில் போய் ஏதாவது பண்ண முடியும். சுதேசி பொருளாதாரம் நல்லா வரணுன்னா நம்ம இந்தியன்ஸ் கடுமையாக உழைச்சி நல்ல உற்பத்தி காமிச்சு நல்ல தரமான பொருளும் சர்வீஸும் பண்ணாங்கன்னா நம்ம வந்து இந்தியா நல்லபடியாக முன்னுக்கு போகும். சுதேசி பொருளாதாரம் நல்லா இருந்தது தான் வெளியூர்லேயும் போய் நம்ம வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். அதனால் இந்த என்னை பொறுத்த மட்டும் சுதேசி பொருளாதாரம் தான் ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷனு. நான் வந்து இந்தியா மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கிறவன். அதனால் வந்து எப்படிங்கிறத வந்து நம்ம ஈக்குவேஷன் மாதிரி காமிக்க முடியாது. நெருக்கடி வரைச்சே இந்தியா எப்போதுமே ஒன்று சேர்ந்து நெருக்கடியிலேருந்து வெளில வரும். என்னை பொறுத்த மட்டும் ஒவ்வொரு நெருக்கடியிலையும் ஒரு வாய்ப்பு உருவாகிறது. அந்த வாய்ப்பை நம்ம வந்து ஒரு கண்ட்ரியாக கண்டுபிடிச்சி அதுக்கு ஏற்ற நம்ம ஆக்ஷன் எடுத்தோம்னா டெஃபினட்டாக வெளில வந்துடலாம். இப்போ உலகத்தை பார்க்கறச்சு நம்ம மீதி எல்லோரோடையும் இன்னும் நல்ல நிலைமையில தான் இருக்கும். என்னை பொறுத்த மட்டும் ஜனங்களுக்கு ஒரே ஒரு பாயிண்ட் தான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் வந்து எந்த பேப்பர் எடுத்தாலும் எந்த மொபைல் எடுத்தாலும் எது எடுத்தாலும் ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் சொல்கிறாங்க. அதில் 2 தரமான ஜனங்க இருக்காங்க. ஒருத்தர் வந்து ஐயோ இந்த ஆர்டிஃபிஷியல் வந்தால் நம்ம என்ன போகிறோம்னு பயப்படுறவங்க. இன்னும் ஆர்டிஃபிஷியல் வந்துடுச்சு நம்மளுக்கு இனிமேல் நான் இவ்வளோ பேரை வச்சுக்கோனா எல்லாரையும் எடுத்துடலான்னு இருக்கிறவங்க. என்னை பொறுத்த மட்டும் இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு லெவல், இது ஒன்றும் பெரிய புதுசு இல்லை. அதான் என்னோட விஷயம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிட்டே வந்திருக்கு. இப்போ இன்னும் நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கு. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வந்து எல்லாரும் கற்றுக்கணும், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பட் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு அடிமை ஆகிடக்கூடாது. நம்மளோட ஒரு புத்தி திறன் வலிமையை வந்து நம்ம எப்போதுமே அந்த ஏஐக்கு மேலே வச்சுக்கணும். இந்த ஏஐக்கு அடிமையானவங்க எல்லாம் அழிஞ்சு போயிடுவாங்கன்னு தான் என்னோட ஒரு தீர்ப்பு. அதனால் எல்லாருக்கும் அந்த ஏஐயை வந்து அரவணைச்சிக்கங்க, கற்றுக்கங்க. ஆனால் ஏஐக்கு அடிமை ஆகிடாதுங்க. இன்றைய பொருளாதார சூழ்நிலை பற்றி நீங்கள் விலாவரியாக எங்களுக்கு நேர்காணல் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம், ரொம்ப நன்றி.